ஐபிஎல் தொடரின் 28வது லீக் போட்டியில் லக்னோவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா பவுலிங் தேர்வு செய்தது. தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. அதிரடி காட்டிய நிக்கோலஸ் புரன் அதிகபட்சமாக 45 ரன்கள் எடுத்தார். கொல்கத்தா தரப்பில் வேகபந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டாக் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். தொடர்ந்து 162 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தா அணியில் தொடக்க வீரர் நொரைன் 6 ரன்களுக்கும் அடுத்து வந்த ரகுவன்ஷி 7 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். 3வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த பிலிப் சால்ட் மற்றும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் நிலைத்து நின்று விளையாடினர். ஸ்ரேயாஸ் ஐயர் நிதானம் காட்ட பவுண்டரிகளை விரட்டிய சால்ட் அரை சதம் அடித்தார். இருவரின் பொறுப்பான ஆட்டத்தால் 16வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டிய கொல்கத்தா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை ருசித்தது. தொடக்க வீரர் பிலிப் சால்ட் 89 ரன்களும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 38 ரன்களும் அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர். நடப்பு சீசனில் கொல்கத்தாவின் 4வது வெற்றியாக இது அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.